ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபுல் ஹேண்டில் ஃப்ரண்ட் ஹேண்டு வந்து நம்ம பார்த்துருந்தோம் முன்னாடி வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் வந்து பேக் ஹேண்டுக்கு வந்து எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து எப்படி போட்டதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சாரி, இப்போ வந்து கொஞ்சம் லைட் வந்து லைட்டாக ஆன் ஆகாமல் இருக்குது. இப்போ ஒரு 1 or 2 மினிட்ஸில் வந்து லைட் வந்து சரியாயிடும். இப்போ வந்து ஒரு ஸ்லிப்பிங் லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்லிப்பிங் லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஃப்ளாரலுக்கு ஒரு ஸ்பில் கொடுத்துட்டு சீக்காவு மாதிரி மேலே பார்த்து கொடுத்துட்டு ஒரு சர்க்குலர் லீஃப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி ஆஃப் சர்க்கிள் கொடுத்துட்டு அதுலேயும் சீக்காவு கொடுத்து பெண்ட் பண்ணிடுங்க. அங்கே பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு லீஃப் மட்டும் ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த சைடும் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேலேயும் வந்து இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் அதே மாதிரி ஒரு லீஃப் ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ பேலன்ஸும் இப்போ அவுட்லைன் கொடுக்குறதுக்காண்டி நல்லாமே போல்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து போல்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்அப் வந்து ஃப்ளாரல் கட் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு போல்ட் கொடுத்துருங்க. ஒரு போல்ட் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வரும். அந்த தின் லைனுக்கு போல்டு கொடுத்துருங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போல்ட் கொடுங்க. சென்டரில் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் அப்படி போல்டில் கொடுக்குறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாலும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஒழுங்காக இல்லாமல் இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரிக்ஸே ஃபாலோ பண்ணுங்கள். டபுள் லேயரில் தின் லைன் கொடுத்துட்டு சென்டரில் போல்ட் லைன் கொடுங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும். மறுபடியும் ஒரு லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் ப்ராக்டிஸ் கோன், ப்ரைடல் கோன், நெயில் கோன், ரியூசபிள் ப்ராக்டிஸ் சீட்ஸு, ஆல் ஹென்னா ப்ராடக்ட்ஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கான யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அந்த யூ ஷேப் வந்து நம்ம போல்ட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட பேக் வீடியோஸ் வந்து நிறையா இருக்குது. எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மள்ட்ட பேசிக் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இருந்தாலும் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. இப்போ பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காண்டி தான் நம்ம வந்து ஹேண்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி போடுறதுங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ 1 inch கேப்பில் வந்து டிவைட் பண்ணி நீங்கள் 1 inch வந்து கையில் அளந்து வச்சுக்கோங்க. இது ஒரு ப்ரைடுக்கு வந்து நீங்கள் பேக் ஹேண்டில் இந்த டிசைன் நீங்கள் தாராளமாக ட்ரா பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் டைமும் சேவ் ஆகும். டிசைனும் பார்க்குறதுக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும். 1 inchல வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டரில் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் வீடியோஸில் வந்து முன்னாடி போட்ட லாஸ்ட் வீடியோவில் வந்து டாட்ஸ் வந்து 2 dots 3 dots மாற்றி வச்சுருப்போம். அதே மாதிரி இதுலேயும் வைங்க. டாட்ஸ் எப்படி வைக்கணும்னா கோணை வந்து ஸ்ட்ரைட்டாக நட்டமாக வச்சு ப்ரெஷர் கொடுத்தோன்னா டாட் வந்து கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லா லைன்ஸ்க்கும் டாட் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சேமாக ஒரு 3 dots வச்சோன்னா டாட் வந்து கொசன்னு ஆயிரும். அதனால தான் 1க்கு 2 dots அப்புறம் 1க்கு 3 dots அந்த மாதிரி மாற்றி வைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு தாராளமாக இந்த பேக் ஹேண்ட் நீங்கள் ட்ரா பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு போல்ட் லைன் கொடுத்துருங்க. போல்ட் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணி தான் நெக்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணணும். அப்போ தான் ட்ரா பார்க்குறதுக்கு பக்காவாக நீட்டாக இருக்கும். இப்போ டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஹம்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. டிப்பை மட்டும் அப்பப்போ முன்னாடி க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா டிப்பில் முன்னாடி வந்து மெஹந்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ட்ரா வந்து அந்த அழுத்தம் வந்து சரியில்லாமல் இருக்கும். டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாலும் உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரும்.
இப்போ வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு நம்ம ஃபில்லர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சென்டரில் ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துட்டு ஹம்ப்பு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம கிளாஸில் இது நம்ம ட்ரா பண்ணியிருக்கவே மாட்டோம். இப்படியே நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணலான்னு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த சைடும் இந்த சைடும் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்ப்ரில்லு ஹம்ப் கொடுக்காம இந்த எட்ஜில் அந்த எட்ஜிலும் ஒரு ஸ்ப்ரில்லும் ஹம்ப்பும் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு சென்டருக்கு வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. இதே வந்து உங்களுக்கு அவங்க ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து 4 லேயரில் வேணாலும் கொடுக்கலாம். நான் ட்ரா பண்ணியிருக்க ஹேண்டுக்கு 3 லேயர்ஸில் கொடுத்தா தான் வந்து கேப் இருக்குது. அதனால் அப்படி கொடுத்துருக்கேன். அவங்க ஹேண்ட் நல்லா ப்ராடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து அந்த சென்டரில் போட்டிருக்க சென்டரில் போட்டிருக்க ஸ்ப்ரில் ஹம்பையும் நீங்கள் மறுபடியும் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து இந்த லைன் நம்ம ஃபார்ம் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு வந்து ஒயின் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒயின் எப்படி போடணும்னா ஒரு சிங்கிள் லைன் டாட்டு, அந்த டாட்டை ப்ரெஷர் பண்ணி நல்லா இழுத்து விட்டோம்னா இதே மாதிரி ஒயின் வந்து ட்ரா நீட்டாக வரும். ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி போடணும். அந்த ஃப்ளாரலுக்கு ஹம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ரா பண்ணிடலாம். நான் லாஸ்ட் ஃப்ளாரலுக்கு மட்டும் அவங்க கை வந்து சப்போஸ் ஒரு போல்டிங் தெரியுதுன்னா நீங்கள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் லேயரில் நம்ம ஹம்ப்பு கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் டபுள் லேயரில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணுறதை நான் காமிச்சிருப்பேன். நீங்கள் அப்படி ட்ரா பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ்க்கானதை ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறப்ப நீங்கள் சிங்கிள் லேயர்லேயே ஹம்ப் ஃபார்ம் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணால் போதும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி அதை சொல்கிறவங்கிறக்காண்டி நான் காமிச்சிருப்பேன். இந்த ஃபில்லர்ஸ்க்கு வந்து நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் எவ்வளோ இன்ச்சஸ் விட்டுருப்போம்னா 3 இன்ச்சஸ் வந்து விட்டுருப்போம். இந்த ஃப்ளாரலுக்கு வந்து 4 இன்ச்சஸ் விட்டால் நீட்டாக இருக்கும். நான் சொன்னேன்ல ஹம்ப் வச்சு டாட்டு, இந்த மாதிரி தான் டபுள் லேயரில் வேணாலும் நம்ம வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். சிங்கிள் லேயரில் பண்ணாலும் நீட்டாக இருக்கும். இது ஒரு டக்குன்னு முடிகிற ஒரு ஃப்ளாரல். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு போல் லைன் கொடுத்துட்டு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோன் சரியில்லாதனால அந்த லைன் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ யூ ஷேப்ஸில் பார்டர் நீங்கள் யூ ஷேப் பார்டரே தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணுமா, வேறு பார்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. நீங்கள் யூ ஷேப் தவிர வேறு எந்த பார்டர்ஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு போல் லைன் கொடுத்துருங்க. யூ ஷேப்ஸாக இருக்கட்டும், மற்றதுலாம் வந்து போல் லைன் கொடுக்குறப்ப வந்து சென்டரில் கேப் தெரியும். அந்த சென்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து போல் பண்ணிடுங்க. இல்லாட்டினா வந்து அவங்க கையில் வந்து அந்த ஓட்டையாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் ஒர்க் பக்காவாக நீட்டாக வரும். நெக்ஸ்ட்டு ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க. நம்மக்கிட்ட 100+ ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக் டு ப்ரைடல் ஃப்ரீயாகவே மெஹந்தி கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இன்ட்ரெஸ்டடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். கமெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். டபுள் லேயரில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அதே 3 இன்ச்சஸ் கேப்பில் நம்ம வந்து ஒரு தின் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கட் ஒர்க் ப்ளஸ் வந்து கிரிட்டு வந்து எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஃபுல்லாமே கிரிட்டு ஃபார்ம் பண்ணி போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு கட் ஒர்க்கு, சிம்பிளான கட் ஒர்க், சர்க்குலர் லீஃப் மட்டும் வச்சு சர்க்குலர் லீஃப்க்கு நல்லா பெண்ட் பண்ணி ஒரு ஸ்ப்ரில் கொண்டு வந்துட்டு அந்த கர்வ் இழுத்து விட்டுட்டு லீஃப்க்கு நம்ம ஒயின் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லை, லீஃப் இப்படி ஒரு கர்வ் அப்படி ஒரு கர்வ் கொடுத்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் அந்த லீஃப்க்கு போல்டிங் கொடுத்துட்டு அவுட்லைனுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே போல்ட் பண்ணிடுங்க. போல்டு பண்ணிவிட்டு இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்துக்குமே வந்து கிரிட்டு ஃபார்ம் பண்ணலாம். கிரிட்டு ஃபார்ம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணலாங்கிறக்காண்டி தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போன கிரிட்டில் வந்து கொஞ்சம் நெருக்கில் டிவைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து கொஞ்சம் கேப் விட்டு டிவைட் பண்ணுறப்ப வந்து எப்படின்னா நம்மளுக்கு டைமும் கரெக்டாக சேவ் ஆகும். ஒன்று வந்து டிசைனும் வந்து லுக்காக தெரியும். நீங்கள் இப்படியும் பண்ணுங்கள், உங்களுக்கு ட்ரா நீட்டாக இருக்கும். இந்த கிரிட்டில் வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோன்னா ஒரு தின் லைன் நெக்ஸ்ட்டு டாட்டு லைனு, தின் லைன் டாட்டு லைனு. இதுதான் வந்து அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டனால நான் கவனிக்கலை, வீடியோ ஆஃப் ஆகிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு மறுபடியும் ஆன் பண்ணேன். இந்த கிரிட்டு நம்ம போட்டிருக்கோம். நம்ம பேசிக் பார்ட் 4 வீடியோஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது எப்படி போடுறதுன்னா நான் டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் லைனு டாட்டு லைன் போட்டிங்கனாவே நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக அந்த கிரிட்டுக்கு வந்து போல்ட் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் தின் லைன் ஃபார்ம் பண்ணி ஹம்ப்பு ஃபார்ம் பண்ணிடுங்க.
டபுள் லேயரில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சிங்கிள் லேயரில் அவங்க ஹேண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு இது ட்ரா பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் கேப்பில் வந்து நான் ஒரு 10 லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கே ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன மேம் அங்கேயே கிரிட்டு கொடுத்துட்டு இங்கே கிரிட்டு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களான்னு நீங்கள் யோசிக்க வேணாம். சென்டரில் நம்ம ஒரு கட்டோர் கொடுத்துட்டனால நம்ம வந்து இங்கே ஃபில்லர்ஸ்க்கு பதிலாக நம்ம இன்னொரு ஈஸியான ஒரு கிரிட்டே வந்து ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரா நீட்டாக தான் வரும். ஜிக்ஜாக் கிரிட்ஸும் வந்து ஃபுல்லாக இப்படி இது மாதிரி பெண்ட் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு நீட்டாக வரும். நம்மக்கிட்ட செப்பரேட் வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக நம்மக்கிட்ட பேசிக் வீடியோஸ் நிறையா இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக பேக் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆப்போசிட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப இந்த எட்ஜ்லேருந்து ஜாயின் பண்ணால் அந்தந்த ஆப்போசிட் எட்ஜ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். நீங்களும் அதே மாதிரி பார்த்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது சென்டரில் நம்ம டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம், டாட் வைக்காமல் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு போர்ட் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 10 லைன் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு டபுள் லேயரில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணி இதுக்கு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் சிங்கிள் லேயரில் ஹம்ப் ஃபார்ம் பண்ணி இதில் ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூ ஷேப் பார்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஈஸியாக எல்லாமே சொல்லணுங்கிறக்காண்டி தான் நான் யூ ஷேப்ஸ் பார்டரை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த பார்டர்ஸ் வேணுனாலும் நீங்கள் மாற்றி க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன். மறுபடியும் ஒரு 10 லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஹம்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். ஃபிங்கர்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணிடுவோம். எட்ஜஸ்க்கு வந்து ஃபிங்கர்ஸில் வந்து டிவைட் பண்ணிவிட்டு எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து எட்ஜஸ் மட்டும் வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த சைடு வந்து ஆப்போசிட்டில் இந்த சைடே வந்து நல்லாவே கொஞ்சம் கேப் விட்டு வந்து நம்ம வந்து கிரிட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி பேக் ஹேண்டில் நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். லைன் ஃபார்ம் பண்ணுற போது ஒரே ப்ரெஷரில் கொடுத்து ஃபார்ம் பண்ணிடுங்க, உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது நீட்னஸ்க்காண்டி நான் அந்த இதுக்கும் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒயின் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஒரு சிங்கிள் லைன் டாட்டு, அந்த டாட்டை வந்து இழுத்து விடணும். ஒரு பக்கம் நம்ம லைன் ஃபார்ம் பண்ணுறதுல ஒயின் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த சைடு ஃபுல்லாக ஒயின் நம்ம ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஆப்போசிட்டில் ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் ட்ரா நீட்டாக இருக்கும். ஆப்போசிட்டில் வந்து பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ட்ரா பண்ணால் போதும். அது எப்படி பண்ணாங்கிறத நான் காமிக்கிறேன், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு சிங்கிள் லைன் டாட்டு லைன், சிங்கிள் லைன் டாட் லைன், ஓகேவா? இதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள், பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் ட்ரா நீட்டாக வரும். இந்த மாதிரி வந்து நம்ம அவங்க ஹேண்டில் பேக் ஹேண்டு ஃபுல்லாக வந்து நம்ம டக்குன்னு நம்ம ஒரு கிரிட் இது மாதிரி ஃபார்ம் பண்ணுறப்ப வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு டிசைனும் வந்து முடிஞ்சிடும். ஒரு கிரிட்டு வந்து நம்ம ஒரு ஹேண்டு பேக் ஹேண்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் போட்டோன்னா அவ்வளோ லுக்காக இருக்காது, பேக்கில் போட்டால் தான் லுக்காக இருக்கும். நீங்கள் பேக்லேயே வந்து இது பண்ணுங்கள். இதே நீங்கள் சென்டரில் ஏதாச்சும் ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் கொடுக்குறது வந்து ஆப்போசிட்லேயே ஒயின் ட்ரா பண்ணுறப்ப வந்து அதே வந்து ஹேண்டு ஃபுல்லாக அந்த மாதிரி இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே நம்ம டிசைன் கொடுத்தா கொசன்னு ஆயிருங்கிறக்கான்னு நான் கொடுக்கல. இல்லை அவங்க கை ப்ராடாக இருக்குது, நீங்கள் வந்து டிவைட் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ளே இருக்க டிசைன்ஸ் வந்து எப்படி நம்ம டிவைட் பண்ணோன்னா அந்த சென்டர் பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு ஸ்ப்ரில்லோ சுற்றி வந்து ஹம்பு கொடுத்து டாட் வச்சிடலாம். இல்லையா ஒரு ஸ்ப்ரில் கொடுத்து 4 சைட்ஸில் எட்ஜஸில் டாட் வச்சிங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து ஒயின் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட்டில் பாருங்கள், நம்ம ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணுறப்ப வந்து அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணால் போதும், அவ்வளோதான், நீட்டாக இருக்கும்.
ஓகேவா? இப்போ நாம் ட்ரா பண்ண மாதிரியே பண்ணிடுங்க. உங்களுக்கு ட்ரா பக்காவாக நீட்டாக வந்துடும். இப்போ சென்டரில் உங்களுக்கு வந்து லுக் இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ப்ரில்லு 4 எட்ஜஸ்க்கும் வந்து நீங்கள் டாட் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதே நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்கானே நான் ட்ரா பண்ணல, விட்டுட்டேன். நீங்கள் இதே மாதிரி வேணாலும் ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா, கேப் வேணும்னா கேப் அளவுக்கு நீங்கள் வந்து பொதுவாக பிரைட்ஸ் எல்லாருமே வந்து கேப் கேட்பாங்க. அவங்களுக்கு கேப்புக்கு வந்து நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு பாட்டில்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு சென்டரில் ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்து கொடுத்துருங்க. நம்ம எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி தான் கொடுப்போம். நீங்கள் நான் ட்ரா பண்ண மாதிரி பண்ணிடுங்க. நான் வந்து ஹேண்டில் ஷீட்ஸில் தான் ட்ரா பண்ணுறதுனால நான் வந்து கொடுக்கல. நான் வந்து டிசைன்ஸே ட்ரா பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதில் வந்து கேப்பு டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரா நீட்டாக வரையன்னா மோஸ்ட்லி எல்லா பிரைட்ஸும் வந்து கேப் வந்து விரும்புவாங்க. இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு மெஹந்தி போடணுங்கிற ஆசை மட்டும் இருந்தாவே போதும். பேசிக் டு ப்ரைடல் நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு மெஹந்தி கற்றுத்தரேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஜிக்ஜாக் கிரிட்ஸ் வந்து ஃபுல்லாக இதே மாதிரி டிவைட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ப்ரைடுக்கு ட்ரா பண்ணுறப்போ ஒரு ஃபிங்கர்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் கொடுங்க. உங்களுக்கு ட்ரா ஒர்க்காக பக்கா நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு வந்து மெஹந்திலே வந்து பார்க்குறக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சு போட தெரியலன்னா அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக மெஹந்தி போட கற்றுக்க தரேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து வீடியோ போட லேட் ஆகிட்டே இருக்குது. நான் இனிமேல் டெய்லியும் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்போசிட்ஸில் வந்து அதே இன்னொரு கையில் ட்ரா பண்ணுறப்ப இப்போ நம்ம சென்டரில் வந்து டாட் வச்சு வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி விட்றதுனாலும் வச்சிடலாம். சரி, நான் டாட் வச்சு டெக்கரேட் பண்ணி காமிச்சிட்டேன். இன்றைக்கி நம்ம போட்டதுலேயே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாம்பில் ட்ரா பண்ணது நல்லாயிருக்கா, ஃபிங்கர்ஸ் நல்லாயிருக்கா, இல்லை ஃபுல் ஹேண்டுமே நல்லாயிருக்கான்னு சொல்லிவிட்டு உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பக்கத்து ஹேண்டில் இப்போ இது ரைட்டில் ட்ரா பண்ணியிருந்தாலும் நம்ம லெஃப்டில் ட்ரா பண்ணுறப்ப சேம் டிசைன்ஸ் இதவே வந்து ஃபிங்கருக்கு ஃபிங்கர் கொடுக்கலாம், பாம்புக்கு பாம்பு, அப்படி கிரிட்டு கொடுக்கலாம். அந்த கிரிட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். மற்றது எல்லாமே அதே மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சனா ஹென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.